Hello guys, welcome back. This is JEE Mains 2020-24 question solving session on physics. Question கேட்கப்பட்ட தேதி 5/4/2024 shift number 2. இந்த question தான் இப்போ பார்க்க போகிறோம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்கள் for any queries, crash course or regular course. கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும் பட்சத்தில் எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். முதலாவதாக நமக்கு என்ன இருக்குன்னா சாப்டர் நம்பர் 23 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கொஸ்டின். தியரிட்டிக்கல் கொஸ்டினை பேஸ் பண்ண இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரா, காமா இதோட ரேஞ்ச் என்னங்கிற மாதிரியான கொஸ்டின். இன்ஃப்ராரெட்டை பொறுத்தவரை மில்லிமீட்டர் டு நேனோமீட்டர் கண்டிஷன்ஸில் இருக்கும். அல்ட்ரா வயலட் என்று சொல்லும்போது 400 நேனோமீட்டர்லேருந்து 1 நேனோமீட்டர் வரைக்கும். எக்ஸ்ரேஸ் என்று சொல்லும்போது 1 நேனோமீட்டர் முதல் 10⁻³ நேனோமீட்டர். காமாரேஸ் என்று சொல்லும்போது லெஸ் தென் 10⁻³ நேனோமீட்டர். இதோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணுன்னா இதில் எந்த கான்செப்டும் இல்லை, சயின்ஸும் இல்லை, கம்ப்ளீட்டாக இது என்ன மெமரி பேஸ்டு. உட்காந்து மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால் தரவாக இந்த வேல்யூஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 தான் இருக்குது, இந்த மாதிரி 10 ரேஞ்ச். இந்த 10 ரேஞ்சை கரெக்டாக மனப்பாடம் பண்ணால் போதுமே, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் இல்லையா? அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்குறோம். அடுத்ததாக சேட்டலைட் ரிவால்விங் அரௌண்ட் அ பிளானட் இன் அ ஸ்டேஷனரி ஆர்பிட் ஹேஸ் டைம் பீரியட் ஆஃப் 6 hours. The mass of the planet MP is 1/4 of the mass of Earth ME divided by 4. The radius of the orbit of the planet RP எவ்வளவு? Given that the radius of the geostationary orbit is 4.2 × 10⁴ கிலோமீட்டர். அப்போ இதில் எதெல்லாம் R1 எடுக்கணும், எதெல்லாம் R2 எடுக்கணுங்கிற அவசியத்தை விட முக்கியமான விஷயம் டைமு, மாசு, ரேடியஸ் மூன்றும் வரக்கூடிய சாப்டர் நம்பர் 8 இருக்கிற ஃபார்முலானா முதல் ஃபார்முலா டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 2π × L/G ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். அல்லது ரிவால்விங் இன் அ ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் ஸ்பேஸை விட்டு எர்த்தை விட்டு வெளியில் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட், இதோட ஆர்பிட்டை சுற்றி இருக்குது, எர்த்தனுடைய ஆர்பிட்டை பேஸ் பண்ணியிருக்கேன்னு ஆர்பிட்டால் வெலாசிட்டியை முதல்ல பயன்படுத்துகிறோம். 2gm/r. இங்கே எஸ்கேப் வெலாசிட்டியின் மதிப்பான 2gm/r சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் தி ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஆர்பிட்டை தாண்டி போகும்போது தான் நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டிங்கிற ஒரு விஷயம், ரைட்டா? அப்போது v which is equal to omega equal to gm/r. ஒமேகா என்பது 2π/t × r. இந்த t which is equal to the value of 2πr/gm/r. இந்த வேல்யூ மேலே போகும்போது மேலே போகிறதுக்கு முன்னாடி இதை ஸ்கொயர் பண்ணலாம். t² which is equal to 4π² r² /gm/r. இந்த r இதற்கு மேலாக போகும்போது 4π² r³ /gm. t² is proportional to r⁻³ ரைட்டுங்களா? இதை இப்படித்தான் நான் சால்வ் பண்ணுமா சார்? ஏன் சார் நான் t which is equal to 2π × L/G நான் போடக்கூடாது? தாராளமாக போடலாம். 2π × this consider has to be r/gm/r அப்படின்னு போட்டிங்கன்னா this becomes r² அப்படின்னு மாறும். ஆனால் அதில் ஒரு சின்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. gm/r² அல்லவா? மேலே போகும்போது 2π × r⁻³ அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கலாம், சரிங்களா? இதுவும் சரிதான். ஆனால் இங்கே L = rங்கிற சப்ஸ்டியூஷன் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் வேறு எந்த குழப்பமும் இல்லை. t1/t2 = r1/r2³ m2/m1. ஏன்னா m என்பது பாட்டமில் இருக்கிறதுனால மல்டிப்ளை ஆகும்போது மேலே m2வும் கீழே m1ம் வருகிறது. t1 சொல்லும்போது எர்த்தனுடைய சராசரி அளவு 24 மணி நேரம், t2வின் மதிப்பு 6 மணி நேரம். r1 4.2 × 10⁻⁴ r2 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. m2 which is equal to m1/4. m1 என்பது எர்த்தில் 1/4 இருக்கிறனால m/4. mm கேன்சல் ஆகும்போது 1/4. 6 × 4 24. இந்த 4 மல்டிப்ளை ஆகும்போது 16. இங்கே ஏற்கனவே 4ங்கிறத க்யூப் பண்ணும்போது 4 நாங்கள் 16, 16 நாங்கள் 64. அதை நான் போடும்போது இங்கே 4 கட் ஆகுது × 10⁻12. After that this r⁻³ which is equal to 4 × 10⁻12, that is like 1.05 × 10⁻³ அப்படின்னு இதெல்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் லைக் 1.05 × 10⁻³ கிலோமீட்டர். அது எப்படி சார் கிலோமீட்டர்னு வந்துச்சு? 4 × 10⁻12ங்கிறது 1.05 × 10⁻6. என்னுடைய ஆன்சர் கிலோமீட்டரில் தேவை எனும்போது 1.05 × 10⁻³ × 10⁻³ மீட்டர் என்று போடும்போது
10 power 3 meter which is equal to kilometer. அப்படித்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1.05 into 10 power 3 kilometer அப்படிங்கிற மாதிரியாக இந்த ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக a heavy box of mass 50 kg is moving on a horizontal surface. Its coefficient of kinematic friction between the surfaces is 0.3. Then the force of kinetic friction. Force சொன்னா mu into r. மியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.3, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு பாக்ஸை போடும்போது ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஆல்வேஸ் லோட் பாட்டமில் தான் இருக்கும், அதுக்கு ரியாக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு போட்டுடலாமா? மாசின் மதிப்பு 50, கிராவிட்டியை 10ன்னு வச்சோம்னா 500 150, ஸோ 150 நியூட்டன். ஆனால் இந்த 150 நியூட்டனுங்கிற ஆன்சர் இருக்காது, அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 147 நியூட்டன் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே 10 என்பதற்கு பதிலாக 9.8ங்கிறது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பால் உணர வேண்டும். ஏன்னா அவங்க ஜியோட வேல்யூ தான் கொடுக்கலையே, 9.8ன்னு அவங்க கொடுத்தாங்கன்னா அது சரி, அவங்க தான் எதுவுமே கொடுக்கலங்கும் போது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தடில் தான் நம்ம போயாகணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். A force that restores an elastic body of an unit area to its original state. So that is called as stress. எப்படி பார்த்தாலும் F by area அப்படிங்கிற வார்த்தை. So two equal and opposite forces parallel to opposite phases. Equal and opposite to the parallel phases. Phase பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா that is nothing but your shear modulus. Forces perpendicular everywhere to the surface per unit area same everywhere. இங்கேயும் F by A தான் இருக்குது, ஆனால் இதை என்னன்னு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஸோ ஃபோர்ஸஸ் பர்பண்டிகுலர்னு சொல்லும்போது தட் இஸ் ரெஃபர்ஸ் டு பல்க் மாடுலஸ். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷியர் மாடுலஸ் எடுக்கிற மாதிரி, பர்பண்டிகுலர் டு த ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது யங்ஸ் மாடுலஸ். ஸோ திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 9 சாலிட்ஸில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. சரியா? அடுத்ததாக which of the following statement is not true? இந்த not true about stopping potential நம்ம சொல்லும்போதே 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கிளியராக சால்வ் பண்ணி அதில் எது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம போட வேண்டியதாக இருக்குது. இட் டிபெண்ட் அப்பான் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஸோ EV0 which is equal to HF minus K into E max. இன்சிடெண்ட்டில் வந்து ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி இல்லைன்னா HF, அப்போ EV0 இஸ் ப்ரொபோஷ்னல் டு F அல்லவா? ஸோ அதனால் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இது தவறான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் இஸ் நாட் ராங், தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து EV இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். இன்டென்சிட்டி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வரக்கூடிய ஃபார்முலாஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. டீப்ராய் வேவ் லென்த்லேயும் கிடையாது, டீப்ராய் எனர்ஜிலையுமே கிடையாது. அதனால் அதை ஹோல்டில் வைப்போம். இட்ஸ் 1/E டைம்ஸ் தி மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எமிட்டட். அப்போ என்ன பண்ணுறோம், அதையும் செக் பண்ணிடுறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணணும். EV0 which is equal to is directly proportional to kinetic energy max. அப்போது V0 which is equal to kinetic energy divided by E. அப்போ இது சரிதான் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் த எமிட்டர் மெட்டீரியல். ஆமாம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிட்டருங்கிறது எமிட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எமிட்டரில் நமக்கு சிசிஎம் தான் முக்கியமாக சொல்லுவாங்க, ஏன்னா சிசிஎம்க்கு நமக்கு அதிகமான ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ கிடைக்குது. ஸோ H/F0 த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி பேஸில் இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூவும் மேஜராக டிபெண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் சிசிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் எமிட்டர் மெட்டீரியல் என்பதும் சரி. அப்போ இன்டென்சிட்டி தான் இதில் கிடையாது. இன்டென்சிட்டி விச் இஸ் நத்திங் பட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அப்படிங்கிறது அதுக்கான யூனிட். பவரை கூட நான் எனர்ஜி பை டைம் இன்ட்டு ஏரியா அப்படிங்கிற ஆர்டரில் கொடுத்தாலும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் டைமோ ஏரியாவோ இதில் ஒரு கன்சர்ன் கிடையாது. எனர்ஜி மேபி த கன்சர்ன், டைமும் ஏரியாவும் ஒரு கன்சர்ன் கிடையாது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி கிடையாது, இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர், இதுதான் பொருத்தமில்லாத ஆன்சருங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? A series LCR circuit is subjected to one signal of AC signal 200 volt 50 Hz அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் பிறகாக the voltage across the இண்டக்டரின் மதிப்பு தெரிய வருது. அதன் மதிப்பு 10 × 10⁻³ ஹென்ரி அப்படின்னு நம்ம போடலாமா? 10 மில்லி ஹென்ரி என்று சொல்லும்போது 10 × 10⁻³ ஹென்ரி அப்படிங்கிற வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ்
31.4 volt, then the current in the circuit is what? அவங்க கேட்டிருக்கிறது P current IM தான் கேட்டிருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுவோம். ஸோ முதலாவதாக IM which is equal to VM divided by XL. ஓகேங்களா? ஸோ VM divided by XLன்னு நம்ம சொல்லும்போது XL உடைய மதிப்பு ஒமேகா இன்ட்டு எல், ஒமேகா which is equal to 2πf into L, 2π into Fனா 50, 100 π into 1000 அப்படின்போது 1000 π, ரைட்டா? 1000 into pi into 10 power minus 3 ரெண்டும் கட் ஆச்சுன்னா which is pi ohms அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. I which is equal to VM divided by XL, V ஓட மதிப்பு 31.4 divided by pi. This is 3.14 தான் ஆல்ரெடி இல்லையா? இதை டிவைட் பண்ணிங்கன்னா 10 ஆம்பியருங்கிற ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ஆர்எம்எஸுக்கும் போகலை, இதோட ஆர்எம்எஸுக்கும் நம்ம போகலை. ஏன்னா இது பீக்கா இல்லை வோல்டேஜா என்னங்கிற கண்டிஷனுக்கே நம்ம போகலை. அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இது ஐஎம்னே எடுத்துக்கிறோம். விஎம் which is equal to 31.4னே எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம், ஒன்றும் தவறல்ல. ஒருவேளை நம்ம இதுலேருந்து விஎஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் which is equal to square root of 2 into IRMS, அதே போல் விஎம் which is equal to square root of 2 into VRMS. சரிதானா? நீங்கள் அதன்படியே போங்களேன். இந்த ஐஎம் இருக்கக்கூடிய இடத்துல 2 times of IRMS which is equal to விஎம் இன் இடத்தில் square root of 2 into VRMS divided by XL. 2 கேன்சல் தானே ஆகுது. அப்போ அதனால் அது ஒரு கன்சர்ன் கிடையாது. இந்த வேல்யூவை எப்படி போட்டாலும் நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு செம்ம சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? A man carrying a monkey on his shoulder does cycling smoothly on a circular track of radius R and completes 120 resolution in 3 minutes. The magnitude of centripetal acceleration of the monkey. ஸோ முதலாவது கேள்வி ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும்னா F equal to M into A. எஃப்பின் மதிப்பு நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. மாஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அதுவுமே நமக்கு கேள்விக்குறி தான் அல்லவா? ஸோ அதற்கு பதிலாக ஆக்சலேஷன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா போட்டால் ஒமேகா ஸ்கொயர் ஆர், ஒமேகா which is equal to 2πn அல்லது 2πn/60 ஸ்கொயர் இன்ட்டு ஆர். அப்போ என்னுடைய மதிப்பு வேணுமே 120 ரெசல்யூஷன் பர் 3 minutes அப்படின்னு எடுக்கும்போது 120/3 40 RPM. 40 RPM RPSஆக மாற்றுறதுக்கு 40/60 RP செகண்ட்ஸ், 4/3 தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 RPS. அப்போ இந்த 2/3 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ என்ன A which is equal to ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு சொல்லும்போது 2 into pi into the value of 2/3 அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரேடியஸ் 9 கொண்டு போகும்போது 4π ஸ்கொயர் 4π அப்படின்னு சொல்லும்போது 16π ஸ்கொயர் டிவைடட் பை 9 into 9 கேன்சல் ஆகும்போது 16π ஸ்கொயர். ஸோ ஆக்சலேஷன் இஸ் லைக் 16π ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அடுத்ததாக the ratio of heat dissipated per second through 5 ohms and 10 ohms in the circuit given below is அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஆர்வ கோளாறில் ஒரு விஷயத்தை பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக இந்த 1 இன்டோவையும் பேரலில் இருக்குது. இப்போ 1/r equal to r parallel equal to 1/5 plus 1/10, that would be like 5 2 10 3/10. Then the value of rp equal to 10/3. Then the value is added with rs 10/3 plus 20 அப்படின்னு போடும்போது 60 plus 10 70/3. இப்படியெல்லாம் வேகமாக சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா பவரோட வேல்யூக்குள்ளார போயிட்டோம். ஸோ பவர் which is equal to v square divided by r. v squareன்னு சொல்லும்போது 100/70/3 3 மேலே போச்சுன்னா 300/70 கட்டாச்சுன்னா 30/7. அப்பாடா அப்படின்னு வேல்யூ சால்வ் பண்ணிட்டு எடுத்தால் இந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக அந்த 5 ohmஸோட சர்க்கியூட்டு 10 ohmஸோட சர்க்கியூட்டில் பவர் டிஸ்ட்ரிபியூஷனோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் லைக் இது ரெசிஸ்டன்ஸ் 1, இதில் இருக்கிற பவர் 1, இது ரெசிஸ்டன்ஸ் 2, இதோட பவர் P2. they are asking about P1 divided by P2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கலாம்? அப்போ R1/R2 போடலாமா? முடியாது. P which is equal to V square by R, then the value of P which is inversely proportional to R. அப்போது P1/P2 which is equal to R2 divided by R1. R2 இன் மதிப்பு 10, R1 இன் மதிப்பு 5. ஸோ தட் இஸ் லைக் 2. ஸோ த வேல்யூ இஸ் 2:1 அப்படிங்கிற ஆன்சரை பார்க்குறோம். தட் இஸ் ஆப்ஷன் 3. ரைட்டா? அடுத்ததாக when the white light is passed through a prism, the red light bend lesser than the yellow and violet அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து the refractive indices are different for different wavelength in dispersive medium.
In the light of above statements, choose the correct answer. முதல்ல ப்ரிசம்குள்ளே ரெட் லைட் போகும்போது பெண்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுங்கிறது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2லையுமே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் மியூ வந்து ஃபார் டிபெண்ட் அப்பான் வேவ் லென்த்தா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கரெக்ட் தான். மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சி பை சிஎம். சிஎம் என்பது லேம்டா இன்டி எஃப். அப்போ மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா. வேவ் லென்த் அதிகமாகும் போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாகும், வேவ் லென்த் குறையும் போது ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ இது ரெண்டு ஆன்சருமே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக if n is the number density and d is the diameter of the molecule, the average distance covered by a molecule between two successive collisions. இந்த வார்த்தையை கொடுத்துருக்க கூடாது. அப்படி கொடுத்துலன்னா மீன் ஃப்ரீ பார்த்துன்னா அதோட ஃபார்முலா 1/√2n πd ஸ்கொயருங்கிறத போட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். ஒருவேளை இந்த வார்த்தையை மட்டும் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா அது என்னங்கிறத பார்த்துக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப குழம்பிருக்கும். டிஸ்டன்ஸ்னு வேறு இருக்கே என்னடா அதுன்னு யோசிச்சிருப்போம். பட் ஆனால் இந்த ஃபார்முலா கிட்டத்தட்ட நமக்கு இது என்ன சொல்லுது, மீன் ஃப்ரீ பாத் அதாவது லேம்டா அதனுடைய ஃபார்முலாவை கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னா ரொம்ப ரேர், எப்பொழுதும் கேட்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில நேரங்களில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக a particle moving xy plane under the influence of a force F such that its linear momentum is I cos kt minus j sin kt. If k is constant, the angle between F and P will be. ஸோ எஃபினுடைய மதிப்புங்கிறது இரண்டு இடமாக பிரிந்திருக்கு. I வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார். I வெக்டார் என்பது எக்ஸ் பாசிட்டிவ் திசையிலையும் ஜே வெக்டார் என்பது ஒய் டைரக்ஷன் நெகட்டிவ்லையும் இருக்குது. அப்போ இதை இரண்டாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள். 90 என்பது π/2 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ த ஆன்சர் இஸ் π/2. அடுத்ததாக what is the dimensional formula of AB minus in the equation P plus A by V square into V minus B equal to RT? JEE 2023 இருக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டினில் இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. இது வருடம் கேட்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு A/V ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ப்ரெஷர் இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ரெஷரோட மதிப்பு Nm/m². V என்பது வால்யூம். வால்யூம்ங்கிறதோட யூனிட்டை மீட்டர் கியூப், அதை ஸ்கொயர் பண்ணால் m/6. அப்போ A/m/6. இங்கே நீங்கள் கட் பண்ணும்போது N/4 மல்டிப்ளை பண்ணால் Nm/4 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சராக இருக்குது. இங்கே V மைனஸ் B விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த Vயை இங்கே கொண்டு போகும்போது B விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம், V விச் இஸ் ஈக்குவல் டு B, V யூனிட் மீட்டர் கியூப். அப்போ B விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப்புங்கிறது தெரிய வருது. ஸோ AB⁻−1 ஈக்குவல் டு Nm/4 பவர் ஆஃப் m/3 பவர் -1 அப்படின்னு போடும்போது m⁻−3. ஸோ 4 - 3 விச் இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் Nm. நியூட்டன் என்பது kg/m/s² இன்ட்டு மீட்டர் அப்படின்னு போடும்போது kg/m²/s². mL²T⁻−2 என்பது AB⁻−1 அதனுடைய MLT ஃபார்முலேஷனாக இருக்குங்கிறத பார்க்குறோம். சரியா? அடுத்ததாக the electrostatic force F1 and magnetic force F2 on a charge Q moving with a velocity V can be written as. electrostatic forceம் magnetic forceம் இதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே ஒரு கொஸ்டின் தான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் வரக்கூடிய தியரட்டிக்கல் கொஸ்டினுக்கும் இது பொருந்தும். அதாவது 3 டைரக்ஷனில் எக்ஸும் ஒய்யும் இசடும் இருக்குங்கிற பட்சத்தில் எக்ஸுடைய டைரக்ஷனில் நமக்கு we have our electric field E எனும்போது y direction பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போது அதற்கு ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக இருக்கக்கூடியதாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக இருக்கும் அல்லவா? அதையே இங்கேயே அப்ளை பண்ணும்போது F1 = Q×E அது நமக்கு நன்றாகவே தெரியும். ஸோ QB என்பது தவறு, QE என்பது சரி. இங்கே ஒரு QE இருக்குது, இங்கே QVE இருக்குது, தவறு. அப்போ ஆப்ஷன் 2 அல்லது 4ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. F2 = Q×V×B, Q×B×B. ஃபார்முலான்னு பார்க்கும்போது இரண்டும் சரி தான். ஆனால் கிராஸ் ப்ராடக்டின் அடிப்படையில் V×B என்பதே சரியான விடை, B×V என்பது தவறான விடை. அதன்படி ஆப்ஷன் நம்பர் 2 அதுதான் சரியான விஷயம். அதுக்கான தியரினா தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. தியரியை நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த கொஸ்டினை உங்களால் ஈஸியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். சரிங்களா? லாஜிக் கேட் அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். AB ரெண்டும் கூர்முனையில் போகும்போது A+B, இங்கே இருக்கக்கூடிய ஒரு B அவுட்புட்டும் ஒரு இன்புட் 1 வருது. அப்போது B×1 which is equal to B. Bனோடு எந்த வேல்யூ சேர்ந்தாலும் அதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 என்றாலும் 1 தான்,
0.1 என்றால் 0. அப்போ பியோட மதிப்பு என்னவோ அதே தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ b into 1 which is equal to b. இது நான் உங்களுக்கு ட்ரூத் டேபிளாக போடுறேன். b இங்கே 1, இங்கே b.1. bயின் மதிப்பு 0, இங்கே 1 தான். bயின் மதிப்பு 1. 0 into 0 0, 1 into 1 1. அப்போது 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் the value of b தான் திருப்பி வரப்போகுது. அப்போ b.1 equal to b அப்படின்னு எழுதலாமா? ஸோ a plus b b. இது மறுபடியும் ஒரு ஆர் கேட்குள்ளார போகும்போது a plus b plus b. இதில் என்ன செய்வாங்கன்னா பல பேர் b plus b which is equal to bன்னு போட்டு போயிடுவாங்க. நான் அதை பண்ண மாட்டேன். ab தனியாக இருக்கட்டும், 0 0 0 1 1 0 1 1 தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா b plus b அதை தனியாக போடுவோம். ஏன்னா a plus b plus b. bயோட 1, 0 plus 0 0, 1 plus 1 1, 0 plus 0 0, 1 plus 1 equal to 1. புரிஞ்சிருச்சா? இதனோடு நம்ம கரெக்டாக ஏவை ஆட் பண்ணுவோம். 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 which is equal to 1. This follows OR gate. ஆனால் கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா OR கேட்டா அண்டு கேட்டா எதை பற்றி அவங்க கேட்கல. அவர்கள் கேட்டது when the output 0வாக இருக்கணும்னா இன்புட்டில் என்ன இருக்கணும்? அவுட்புட் 0வாக இருக்க வேண்டுமெனில் ஏவின் மதிப்பும் 0, பியின் மதிப்பும் 0. அப்போ ஆப்ஷன் நம்பர் 2வே இதற்கான சரியான விடை. சரிங்களா? இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம், அல்லது ஃபாலோயிங் அவுட்புட் வில் பி லைக் அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, என்அண்டு கேட்டு, என்ஆர் கேட்டு, இதில் எது அப்படிங்கிறத கேட்கலாம். அல்லது இதற்கு அடுத்த மூன்றாவது விடையாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஃபாலோவிங் அவுட்புட் ஏ டாட் பியாக இருக்கா, அல்லது ஏ ப்ளஸ் பியாக இருக்கா, இல்லை ஏ டாட் பி பவரா, இல்லை a plus b to the power பாரா, இப்படின்னு எப்படி வேணாலும் இந்த கொஸ்டினை நம்ம மடக்கி கேட்டுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். அடுத்து, the vehicles to the vehicle carry inflammable fluids usually have metallic chains touching the ground. எதற்காக? to alert other vehicles அல்ல, it is a custom கிடையாது. to conduct excess charge due to air friction to ground and prevent sparking. ஸ்பார்க்கிங் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த எக்ஸஸ் சார்ஜை ட்ரெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? மெட்டல் செயின்களை கொஞ்சம் டச் பண்ணுவாங்க கிரவுண்டில். ஸோ இதெல்லாம் டு ப்ரொடெக்ட் டயர்ஸ் ஃப்ரம் கேச்சிங் டர்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இன்ஃப்ளேமபிள் ஃப்ளூயிட்ஸ் லைக் பெட்ரோல் மாதிரி டீசல் மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க? அந்த சார்ஜை வெளியில் ரிலீவ் பண்ணுறதுக்காக மெட்டாலிக் செயின்ஸை போட்டு கொஞ்சம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். இது சார்ஜ் பேஸ்டு கொஸ்டின் சாப்டர் நம்பர் 16 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக, during an adiabatic process if the pressure of the gas is found to be proportional to the cube of its absolute temperature, pressure is proportional to t power 3 அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. then the ratio of cp divided by cv னுடைய மதிப்பு என்ன? so p is proportional to pt power minus 3 which is equal to constant. so pt power of gamma divided by 1 minus gamma அப்படிங்கிறது தான் இதோட நம்மளோட ஃபார்முலேஷன் which is equal to pt power minus 3. அப்போ gamma by 1 minus gamma equal to minus 3. இதன் மதிப்பு இதோட மல்டிப்ளை ஆகும்போது minus 3 into 1 minus gamma, minus 3 into 1 minus 3, minus 3 into minus gamma plus 3 gamma. இந்த வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறோம். minus 3 going here, that becomes positive. gamma இங்கு செல்கிறது. 3 gamma minus gamma equal to 2 gamma. then the value of gamma will be equal to 3 divided by 2. so option 1 தான் இதற்கான சரியான விடைங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? The next one, the current in an inductor is given by I which is equal to 3t plus 8 where t is in second. The magnitude of induced EMF produced is 12 millivolt. Self inductance L கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். L which is equal to 5 by Iங்கிறதெல்லாம் போய் பார்த்தேன், தேவையே இல்லை. E which is equal to EMF equal to d pi by dt, that is also equal to L into di by dt அல்லவா? ஸோ 12 into 10 power minus 3ங்கிறது EMF. Lோட வேல்யூ என்னன்னு தெரியாது. we need the value of di by dt. அது எப்படி போகிறது? ஐயினோட வேல்யூவை ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ di with respect to dt அப்படின்னு சொல்லும்போது d by dt into 3t plus 8 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 into 1 plus 0 which is equal to 3. ஸோ di by dtயோட மதிப்பு 3. ஸோ 12 into 10 power 3 which is equal to L into 3. 3ஆல் இங்கே கட் பண்ணும்போது 4 into 10 power minus 3 ஹென்ரி, that is like 4 மில்லி ஹென்ரி அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அடுத்தது, the solenoid of length 0.5 meter has a radius of 1 centimeter, அதாவது 10 power minus 2 meter, is made up of m number of turns. It carries a current of I if the magnitude of magnetic field inside the solenoid is 6.28 into 10 power minus 3 Tesla.
வேல்யூ ஆஃப் எம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வித் லென்த் ரெண்டும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே தட் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் N ஈக்குவல் டு N பை எல் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சொல்லாட ஒரு ஃபார்முலாவான மியூ0 இன்ட்டு N இன்ட்டு I என்று அழைக்கும் போது மியூ0 மதிப்பு ப்ராப்ளம் இல்லை. பியோட மதிப்பு 6.828 இன்ட்டு 10^3. மியூ0 என்பது 4π இன்ட்டு 10⁻⁻7. N பை எல்னு சொல்லும்போது Nங்கிறது தான் இங்கே எம்மாக இருக்குது, டிவைடர் பை எல். ஐயின் மதிப்பு 5. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது வாட் இஸ் கெட்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம். 4 இங்கே 3, 4 3 12 அப்படிங்கிற ஆப்ஷனில் 12 புள்ளி சம்திங், 6.8லேருந்து இங்கே எடுத்தால் 2ன்னு ஆகிடும். ரைட்டா? இந்த 0.5 இங்கே எடுத்திங்கன்னா 10, 5×2 20 இன்ட்டு 10⁻⁻7 இங்கே 10⁻⁻2. இதை டிவைட் பண்ணுறோம். இல்லை இங்கேருந்து இங்கே கட் பண்ணும்போது 20 இன்ட்டு 10⁻⁻4 எம். அப்போ எம் வில் பி ஈக்குவல் டு 1/20⁻⁻4, 1/20 which is equal to 0.05. 10⁻⁻4 மேலே போகும்போது 10 to the power of 4. அப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 500 அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் திஸ் நம்மளோட கொஸ்டின் மூவ் அவுட் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் செஷன் வி வில் பி சீயிங் 6/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 1இல் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் 6ஆம் தேதி இந்த 5/4/2024 அப்புறமா கேட்கப்பட்ட இந்த ஷிஃப்ட் 2 இருக்கு இல்லையா, இதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை நம்மளால் பார்த்து கொள்ள முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட 3 கேள்விகள் இருக்கு இல்லையா, த 3 கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி டஃப். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸில் முடிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஓரளவுக்கு நம்மளால் அட்டன் பண்ணக்கூடிய மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கு. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது நோட் வச்சு தனியாக பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் வெறுமனே இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டு போட்டு இதை தெளிவாக சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பரீட்சைக்கு தேவைப்படும். பரீட்சைக்கு முன்பாக இதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். As usual, our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி என்கொயரி. கிராஷ் கோர்ஸ், ரெகுலர் கோர்ஸ், கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும் பட்சத்தில் எங்களுடைய டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்பதை கூறிக்கொள்கிறோம். மேலும் ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.